அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு 6, 8, 12ஆம் அதிபதிகளின் இணைவு மற்றும் 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தொடர்பு என்ன தரும். பொதுவாக 6, 8, 12ஆம் அதிபதிகள் எங்கு கூடியிருந்தாலும், 6இல் கூடியிருந்தாலும் அல்லது 8இல் கூடியிருந்தாலும் 12இல் கூடியிருந்தாலும் இங்கே விபரீத ராஜயோகமாக கூறப்படுகிறது. எந்த ஒரு லக்னத்திற்கும் 6ஆம் அதிபதி ஆட்சியானாலோ, 8ஆம் அதிபதி 8இல் ஆட்சியானாலோ, 12ஆம் அதிபதி துருஸ்தானாதிபதி சுபர் தொடர்பு இல்லாமல் இங்கே ஆட்சியாகவோ உச்சமாகவோ மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இங்கே அல்லது வீடுகளை 6ஆம் அதிபதி 8இல் இருந்தாலும் 8ஆம் அதிபதி 6இல் இருந்தாலும் இங்கே விபரீத ராஜயோகம் என்று பலன் கூறுகின்ற ஒரு அமைப்பாக நாம் நிறைய ஜோதிடர்கள் கருத்தை நாம் இங்கு உலா வருவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 6, 8, 12ஆம் அதிபதி இணைவது எந்த ஒரு ஜாதகத்திலும் நட்பலன்களை குறைக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். இங்கு 6, 8, 12 அதிபதிகள் எந்த பாவத்தில் இணைந்திருந்தாலும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் எங்கு கூடியிருக்கிறார்களோ அந்த பாவம் பாதிப்புக்குள்ளாகும். பார்க்கின்ற 6, 8, 12ஆம் அதிபதிகள் இணைந்து பார்க்கின்ற பாவமும் பிரச்சனைக்குள்ளாகும். எனவே இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் விபரீத ராஜயோகம் தருவார்களா என்று நாம் பார்த்தோமேயானால், உதாரணத்திற்கு மேச லக்னத்திற்கு 6இல் செவ்வாயும் 8இல் புதனும் பரிவர்த்தனை அடையும் பொழுது இங்கு புதன் திசை வந்தாலும் செவ்வாய் திசை வந்தாலும் கடுமையான கெடுமலை செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். விபரீத ராஜயோகம் என்பது மற்ற அமைப்புகளையும் நாம் உறுதியாக பார்க்க வேண்டும். லக்னாதிபதியின் நிலைமை, லக்னாதிபதியே எட்டுக்குடையவராகவும் வருவார், லக்னாதிபதியே எட்டுக்குடையவராகவும் வருவார். ஆறுக்குடைய புதன் இங்கே செவ்வாயோடு இணையும் பொழுது இங்கே விபரீத ராஜயோகம் என்பது 100% இங்கே விபரீத ராஜயோகத்திற்கு எதிராகவே இருக்கும். எனவே மற்ற சுவர்களின் நிலைமையை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக லக்ன யோகர்கள் கொடுக்கின்ற யோகத்தை விட 6, 8, 12 அதிபதிகளின் யோகமானது யோகத்தை கொடுத்து கடுமையான துன்ப பலனை கொடுக்கவே செய்கிறது. எனவே விபரீத ராஜயோகம் 6, 8, 12ஆம் அதிபதிகள், உதாரணத்திற்கு மேச லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் இணைவது இங்கே லக்னாதிபதி 6ஆம் அதிபதியோடு இணைகிறார், 12ஆம் அதிபதியோடும் இணைகிறார். இங்கே லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் மேச லக்னத்திற்கு ஓரளவு நல்ல பலன் உண்டாகும். ஆனாலும் ஜாதகர் 6ஆம் இடத்துக்கு கெடுபலனையும் 8ஆம் இடத்துக்கு கெடுபலனையும் 12ஆம் இடத்துக்கு கெடுபலனையும் அனுபவித்தே ஆகுவார். எனவே 2இல் இருப்பது இங்கே 6, 8, 12ஆம் அதிபதிகள் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது இங்கே நல்ல பலன்களை செய்கின்ற அமைப்பாக இருக்காது. 3இல் இருந்தாலும் இங்கே லக்னாதிபதி பகை நிலைமை அடைகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். 3இல் 6, 8, 12ஆம் அதிபதிகள் கூடியிருந்து லக்னத்தில் ஒரு சுபகிரகம் இருக்க சுபகிரகம் தொடர்பு கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு குரு செவ்வாய் புதன் 3இல் கூடியிருக்கும் பொழுது ஒரு சுபர் 3இல் மறைகிறார். லக்னத்தை வலுப்படுத்த இங்கே சந்திரனின் நிலைமை அவசியம். இங்கே சூரிய பகவான் இங்கே 2இல் இருப்பார் அல்லது 4இல் இருப்பார் அல்லது 3இல் இருக்கலாம். எனவே ஒரு 6 துருஸ்தானாதிபதிகள் ஒன்று கூடியிருந்தால் யோகம், எங்கு கூடியிருந்தாலும் யோகம் என்பது இங்கே எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் ஒரு 10 ஜாதகங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு அடிப்படை காரணமாக கொண்டு இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஏதோ ஒரு தசாபுக்தி காலகட்டத்தில் நன்மைகள் நடக்கின்ற அமைப்பாக இருக்கலாம். எனவே இங்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் எங்கு பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் கூடியிருந்தாலும் சுபபலன் ஏற்படும் என்பது இங்கே சுபபலன்களை கொடுத்து கெடுக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ 4இல் 6, 8, 12ஆம் அதிபதி இணைவது இங்கே சொத்து சுகஸ்தானம் போன்ற அமைப்புகளுக்கு நல்ல பலன் இல்லை. 5ஆம் இடத்தில் பாவர்கள் கூடியிருப்பது நல்ல நிலைமை இல்லை. 6, 8, 12ஆம் அதிபதிகள் துருஸ்தானத்தில் இருந்தாலும் இங்கே கெடுபலன் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய காம்பினேஷன் எடுத்து பார்க்கும் பொழுது இங்கே 6ஆம் இடத்தில் இங்கே குருவும், மேச லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் குருவும் புதனும் இங்கே
செவ்வாயும் கூடி இருப்பது லக்னத்திற்கு நல்ல பலன் இல்லை. ஆதிபத்திய சுபகிரகம் 6ல் மறைகிறார். எனவே இங்கு லக்னத்தோடு எந்த சுபகிரகமும் தொடர்பு கொள்கின்ற ஒரு அமைப்பாக இருக்காது. இங்கு லக்னத்தோடு சுக்கிரனின் நிலைமை இங்கு லக்னத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஆயினும் இங்கு மாரகாதிபதியாக அங்கு லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். எனவே ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய இணைவு நாம் தீர்க்கமாக ஆராய வேண்டும். ரிஷப லக்னத்திற்கு 6க்குடையவனாக சுக்கிர பகவான் வருவார். குரு பகவான் 8க்குடையவனாக வருவார். 12க்குடையவனாக செவ்வாய் வருவார். இங்கே லக்னாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருப்பது எந்த வகையிலும் நட்பலன்களை குறைக்குமே தவிர துருஸ்தானத்தில் ஏறி அமர்கின்ற பட்சத்தில் இங்கே கெடுபலன்கள் நிச்சயமாக நடந்தே தீர்கிறது. எனவே 6, 8, 12ஆம் அதிபதிகளின் இணைவு தொடர்பு ஒரு ஜாதகத்தில் வாடிக்கையாளர்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நாம் 6, 8, 12ஆம் அதிபதிகளின் நிலைமை அசுபர் இயற்கை சுபர்களின் நிலைமை இங்கு பாவ கிரகங்களான சனி செவ்வாய் ராகு 6, 8, 12ஆம் அதிபதிகளின் இணைவு தொடர்பு சம்பந்தமான விஷயங்களில் வாடிக்கையாளர்கள் நிச்சயம் கேள்வி எழுப்புவார். அது சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் பிரச்சனையை சந்திப்பார். அது சார்ந்த விஷயங்களில் தேடல் அதிகரிக்கும். அது 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தொடர்பு இணைவு எங்கே இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் பாதிக்கப்படுவார். அதற்கான நிவர்த்தியை தேடி அலைந்து கொண்டிருப்பார். அந்த நேரம் ஒரு ஜோதிடரை பார்க்க கட்டாயம் அணுகுவார். எனவே இங்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளின் நிலைமை ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னாதிபதியின் நிலைமை மிகவும் அவசியம். இங்கே ரிஷப லக்னத்திற்கு இங்கே 6, 8 சுபகிரகங்கள் வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். மிதுன லக்னத்திற்கு இங்கு செவ்வாய் சனி எங்கு கூடியிருந்தாலும் இங்கு விபரீத ராஜயோகம் என்பது நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியமே இல்லை. பொதுவாக பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 இருப்பது சுபபலனாக கூறப்படுகிறது. பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 மீன லக்னத்திற்கு 3ல் அமரும் சனி 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ள அத்தனை கெடுபலனையும் வாரி விளங்குவார். முதல் 8.5 வருடங்கள் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். எனவே மிதுன லக்னம், கடக லக்னத்திற்கு 8க்குடைய சனி குரு சனி இணையும் பொழுது இங்கு சொல்லனா உடல் உபாதைகள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு சில ஜாதகர்களுக்கு கட்டாயம் திருமண பிரிவு ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும். குழந்தைகளை பிரிதல், மனைவியை பிரிதல், இது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டு விடுகிறது. எனவே பாவர்கள் 3, 6, 10, 11 3ல் சனி இருக்கும் பட்சத்தில் எந்த லக்னத்திற்கு அசுப கிரகங்கள் 3, 6, 10 இருக்க வேண்டும்? மேச லக்னத்திற்கு இங்கே சனி 3ல் இருக்கலாம். ரிஷப லக்னத்திற்கு சனி 3ல் இருக்கக்கூடாது. மிதுன லக்னத்திற்கு இருக்கக்கூடாது. கடக லக்னத்திற்கு இருக்கலாம். சிம்ம லக்னத்திற்கு இங்கு 3ல் இருக்கும் சனி 6, 7 பலனையும் செய்வார். எனவே பாவர்கள் 3, 6, 10, 11 அமைப்புகளில் இருந்தாலும் இங்கே சுபர்களின் பார்வை, யோகாதிபதிகளுடைய பார்வையை வாங்குவது மிகவும் அவசியம். மீன லக்னத்திற்கு 3ல் அமரும் ராகு இங்கே அத்தனை கெடுபலங்களையும் கொடுப்பார். சுக்கிரனை போலவே பலன் கொடுப்பார். 3ல் அமர்கின்ற ராகு எந்த லக்னத்திற்கு பாவகிரகங்கள் எந்த மாதிரியான கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்க வேண்டும் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு லக்னத்திற்கும் 3, 6, 10, 11 அமரும் பாவகிரகங்கள் சுபபலன் செய்யும். லக்ன அவயோகர்கள் 3, 6ல் மறைவதும் சுபபலன்களை செய்வதில்லை. எனவே ஒரு ஜாதகத்தை ஆராயும் பொழுது 6, 8, 12 அதிபதிகளின் நிலைமை பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தாலே அந்த தசாபுத்தி சுபபலன் தரும் என்பதை நாம் இங்கே அனுமானித்து இங்கே பலன் கூறினாலும் இங்கே பலன்களை தவறிவிடுகின்றனர். எனவே பல்வேறு விதமான கோணங்களில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரக அமர்வையும் தீர்க்கமாக ஆராய்ந்து நாம் பலன் கூற வேண்டும். எனவே ஒரு கிரகத்தின் அமர்வு, ஒரு கிரகத்தின் இணைவு, ஒரு கிரகத்தின் தொடர்பு, இதில் ஏற்படுகின்ற யோகம் அவயோகங்களே ஜாதகத்தின் வலுவை தீர்மானிக்கின்றன. எனவே 6, 8, 12ஆம் அதிபதிகளின் கூட்டு சேர்க்கை நல்ல பலன்கள் குறைவு, கெடுபலன்கள் அதிகம் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.